எல்லாருக்கும் வணக்கம். டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து உங்கள் இந்துமதி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்றதை அங்கே வச்சுருக்கேன், பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய் நல்லா ஒரு 5 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து அரை முடி தேங்காய் துண்டு துண்டாக பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து தாளிக்கிறதுக்காக, அதனால் இடித்து வச்சுருக்கேன். இது கடைசியாக போட வேண்டியது. உப்பு எல்லாம் போடும்போது அதையும் போட்டுடலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து சும்மா சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், இதெல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கடாயில் போட்டுட்டு இது வந்து கடைசியாக தேவை, அதனால் கடைசியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், முருங்கைக்காய், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் அதையும் போட்டுட்டு காயெல்லாம் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே போட்டு தண்ணி வச்சாச்சு. உப்பும் போட்டாச்சு. அதில் கலந்து விட்டு மூடிட வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா வடகத்தை போட்டு பொரிச்சிக்கோங்க. பொரிச்சிட்டு இந்த ஐயில் வைக்கிறேன். இந்த மாதிரி பொரிச்சிடுங்க. பொரிச்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பூண்டு போட்டு தாளிங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினா போதும். வதக்கிட்டு எடுத்து அந்த இதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிடுங்க. தேங்காயும் புளியும் நைஸாக அரைச்சி வச்சுட்டு இப்போ இந்த குழம்புல ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சுங்க. நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிருந்தா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.